கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை கண்டித்து உணர்த்துகிறீர். நீர் எப்போதும் எங்களோடு கூடவே இருந்து எங்கள் தகப்பனை போல எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையிலேயும் எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் உமக்காய் வாழ, உமக்காய் எல்லா காரியங்களையும் செய்ய நீர் கிருபை செய்வீராக. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம வேதாகம கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகிறதான பாடத்தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். வேதாகமம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? ஏவுதலின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேவனாலே அது அவருடைய பரிசுத்தவான்களை கொண்டு நியமனம் செய்யப்பட்டது. அது நம்முடைய கரத்திற்கு எப்படி வந்து சேர்ந்தது என்பதையெல்லாம் குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். வெளிப்பாடு, ஏவுதல், அது மாத்திரமல்லாமல் நியமனம், எப்படி அந்த பிரதிகள் நம்முடைய கரத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்பதை குறித்தும், அதே நேரத்தில் மொழிபெயர்ப்புகள் எப்படி செய்யப்பட்டன என்பதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து வேதாகமத்தின் நோக்கம், மைய பொருளாக இருப்பது எது, மைய பொருளாக இருப்பவர் யார் என்பதையெல்லாம் குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வேதாகமத்தை தனித்துவப்படுத்தி காண்பிக்கிறதான சில உண்மைகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தாலும் அவரவருக்கு ஒரு புனித நூல், அவரவருடைய தெய்வங்கள் அவர்களுக்கு கொடுத்த நூல் என்று சொல்லி எத்தனை நூல்கள் இருந்தாலும் எல்லா நூல்களிலும் நம்முடைய வேதாகமும் பைபிள் எப்படி வித்தியாசமானதாக, தனித்துவம் மிக்கதாக காணப்படுகிறது. அப்படி தனித்துவம் மிக்கதாக இருப்பதற்கான ஒரு சில உண்மைகள், இந்த உண்மைகள் தான் நம்முடைய வேதம் மற்ற புஸ்தகங்களிலிருந்தும், அதே நேரத்தில் மற்ற மத நூல்களிலிருந்தும், மற்ற தெய்வங்கள் கொடுத்த நூல்கள் என்று சொல்லப்படுகிறதான புனித நூல்களிலிருந்தும் தனித்துவம் மிக்கதாக இருப்பதற்கு காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவைகள் தான் என்னென்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக, இது படைப்பாற்றலில் தனித்துவமானது. படைப்பாற்றலில் தனித்துவமானது அப்படின்னு சொன்னால் யூனிக் இன் ஆத்தர்ஷிப். இதனுடைய ஆசிரியர், எழுத்தாளர், இதிலே நம்முடைய வேதாகமம் தனித்துவம் மிக்கதாக காணப்படுகிறது. நாம் ஒரு புஸ்தகம் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு எழுத்தாளர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும், ஒரு ஆசிரியர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய கண்ணோட்டத்திலே ஒரு விஷயத்தை குறித்து அந்த புஸ்தகத்திலே எழுதுகிறதான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வேதத்தை தனித்துவப்படுத்தி காட்டுகிறதான சில உண்மைகளை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது படைப்பாற்றலில் தனித்துவமானது, யூனிக் இன் ஆத்தர்ஷிப். வேதாகமம் பல்வேறு எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு பின்னணியத்தை சார்ந்தவர்கள், ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடங்களிலே வாழ்ந்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எல்லாரும் சேர்ந்து எழுதிய ஒரே நோக்கத்தை உடைய ஒரே மைய பொருளை கொண்ட புஸ்தகம் நம்முடைய வேதாகமமாக இருக்கிறது. ஆகையினாலே இது படைப்பாற்றலில் தனித்துவம் மிக்கது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு புஸ்தகத்தினுடைய எழுத்தாளர் ஒருவராக இருப்பார். ஒரு கருத்தை குறித்து அல்லது ஒரு காரியத்தை குறித்து அவர் அந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது அவருடைய கண்ணோட்டத்திலே தான் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும். இப்போ அதே தலைப்பிலேயே இன்னொரு ஆசிரியர், அதாவது எழுத்தாளர், அந்த புஸ்தகத்தை, இன்னொரு அவருடைய
கண்ணோட்டத்திலே ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் வித்தியாசமானதாக மாறுபட்டதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரே விஷயத்தை குறித்து தான் எழுதுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய கருத்துக்களும் நோக்கமும் அவர்களுடைய சிந்தனைகளும் வித்தியாசமானதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய வேதத்திலே காணப்படுகிற ஆசிரியர்கள், அதாவது எழுத்தாளர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஏறக்குறைய 40 எழுத்தாளர்களால் நம்முடைய வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய நோக்கமும் மைய பொருளும் கருத்தும் ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால்தான் இது யூனிக் இன் ஆத்தர்ஷிப் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வேதமானது இலக்கிய வகைகளில் தனித்துவம் மிக்கது. இலக்கிய வகைகளில் தனித்துவம் மிக்கது ஏன் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அது செய்யுள் நடையிலோ அல்லது உரைநடையாகவோ அல்லது அது ஒரு கவிதை நூலாகவோ அல்லது வரலாற்று சரித்திரத்தை சொல்லுகிற நூலாகவோ இப்படி ஏதோ ஒரு பகுதியை சார்ந்த ஒரு நூலாக, ஒரு இலக்கிய வகையை சேர்ந்த ஒரு நூலாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய வேதாகமமானது வரலாற்றையும் கொண்டுள்ளது, கவிதையை உள்ளடக்கியுள்ளது, தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இப்படி வித்தியாசமான படைப்புகளை கொண்ட நூலாக காணப்படுகிறது. இலக்கியம், ஒரு இலக்கியத்திலே இது இந்த வகையை சார்ந்த நூல்தான் என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. ஏன் என்று சொன்னால் இதுதான் காரணம். இது எல்லா விதமான இலக்கிய வகைகளை சேர்ந்த நூல்களை, பகுதிகளை கொண்ட ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால்தான் நம்முடைய வேதாகமம் இலக்கிய வகையிலேயும் தனித்துவம் மிக்கதாக காணப்படுகிறது. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது மொழிகளில் தனித்துவம் மிக்கது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி மொழிகளில் தனித்துவம் மிக்கதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், வேதாகமம், நம்முடைய வேதாகமமானது ஒரிஜினலாக இப்போ நாம் வைத்திருக்கிறது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே வைத்திருக்கிறோம். இன்னும் நம் ஆங்கிலம், மற்றவர்கள் அவரவருடைய தாய்மொழியிலே வேதாகமத்தை வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நாம் நம்முடைய மொழியிலே நம்முடைய வேதாகமத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த வேதாகமத்தை எழுதிய எழுத்தாளர்கள் எந்த மொழிகளிலே எழுதினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 3 மொழிகளிலே எழுதினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கிரேக்கம், எபிரேயம், அராமிக் என்று சொல்லப்படுகிறதான 3 மொழிகளிலே எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இது அசல் படைப்பானது, அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட் எதில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த 3 மொழிகளிலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு புஸ்தகமும் அந்த எழுத்தாளர் எழுதும் பொழுது அது ஒரு மொழியிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வேதாகமம் மாத்திரம்தான் 3 மொழிகளிலே, 3 வித்தியாசமான மொழிகளிலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக, ஒரு நூலாக காணப்படுகிறது. ஆகையினாலே இது மொழியை வைத்து பார்க்கும் பொழுதும் நம்முடைய வேதாகமம் தனித்துவம் மிக்கதாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 4வதாக பார்க்கும் பொழுது போதனைகளில் தனித்துவம் மிக்கது. டீச்சிங்ஸ், போதிக்கிறதான விஷயத்திலே தனித்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. எப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாக வேதங்கள் என்று சொல்லப்படுகிற மத நூல்களை நாம் பார்க்கும் பொழுது, மற்ற தெய்வங்களால் தரப்பட்ட நூல்கள் என்று சொல்லப்படுகிறவைகளாக இருந்தாலும் சரி, அவைகளையும் நாம் பார்க்கும் பொழுது அவைகள் ஒரே வகையான போதனையை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது நல்வழி கொள்கைகள் எல்லா புஸ்தகங்களிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மாறாக அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது என்ன காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், நல்லவர்களை
கடவுள் ஆசீர்வதிக்கிறதாகவும் தீயவர்களை அழிக்கிறதாகவும் வெறுக்கிறதாகவும் இருக்கிறதான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதை தாண்டி என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வு, அதாவது இந்த உலகத்தை தாண்டியதான ஒரு வாழ்வு, நம்முடைய இறப்பிற்கு பின்பதாக இருக்கிறதான ஒரு வாழ்வு என்பது நம்முடைய கிரியைகளை மாத்திரமே அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கர்மா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதை வைத்து மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லுகிறதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் அந்த போதனைகளிலிருந்து மாறுபட்டு தனித்துவம் மிக்கதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வேதாகமத்திலும் நல்வழி கொள்கைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்திலே நல்லவர்களை ஆசீர்வதித்து தீயவர்களை தண்டிக்கிறது அல்ல. நல்லவர்களை என்று சொல்லி ஒருவருமே இல்லை. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்பதை உணர்த்துகிறது. அதே நேரத்திலே நல்வழிப்படுத்துவதற்காக தீய வழியிலே இருக்கிற அனைவரையும் மீட்டெடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திற்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு இறந்த பிறகு நமக்கு உள்ளதான வாழ்க்கை முதலாவது எந்த அடித்தளத்திலே இருக்கிறது, அஸ்திபாரத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை அஸ்திபாரமாக அடித்தளமாக கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாகத்தான் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற காரியங்கள் வருகிறது என்பதை பார்க்கிறோம். மாறாக நாம் செய்கிற கிரியைகள் தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிறதாகவோ அல்லது நம்முடைய இறப்பிற்கு பிற்பாடு நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுகிறதோ கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் தான் அதற்கு நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. அவர்தான் நம்மை தம்முடைய கிருபையினாலே இரட்சிக்கிறார் என்கிறதான விஷயத்தை சொல்லுகிற ஒரே புஸ்தகம் இந்த வேதாகமம் தான். அப்போ இது தன்னுடைய போதனைகளிலும் கூட வித்தியாசப்பட்டு மாறுபட்டு மற்ற நூல்களிலிருந்து மாறுபட்ட ஒரு புஸ்தகமாக, தனித்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா புஸ்தகங்களையும் போல ஒரே விஷயங்களை போதித்து கொண்டே இருக்கிற புஸ்தகமாக நம்முடைய வேதாகமம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ போதனைகளிலே முற்றிலும் வித்தியாசமானது, தனித்துவமானது நம்முடைய வேதாகமம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் நம்ம பார்த்தோம், அவருடைய கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் பார்த்தோம். மற்ற மதங்களிலும் கூட இரக்கத்தை குறித்து, கருணையை குறித்து பேசுகிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அங்கே தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், இல்லை என்றால் கிருபை அருள் கிடைக்காது என்கிறதான வகையில் இருக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். அங்கே மனிதன் தான் பரிகாரங்களை செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய வேதாகமம் நமக்கு போதிக்கிறது, கிறிஸ்து நமக்காக பரிகார பலியானார், அவர் பரிகாரத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை நாம் விசுவாசிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது. அப்போ வேதாகமம் நம்மை தேடி வந்த ஒரு தெய்வத்தை குறித்து போதிக்கிற புஸ்தகமாக இருக்கிறது. நமக்கு தம்முடைய கிருபையை, அருளை தந்தருளுகிற ஒரு தெய்வத்தை குறித்து போதிக்கிற புஸ்தகமாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் தாக்கத்தில் தனித்துவமானது, அதாவது யூனிக் இன் இட்ஸ் இம்பேக்ட். ஒரு விளைவை ஏற்படுத்துகிறதிலே, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதிலே தனித்துவம் மிக்க புஸ்தகமாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே
ஒரு தீமையான வாழ்க்கையிலே, தீமையான வழியிலே சென்று கொண்டிருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல விளைவை, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால் அது நம்முடைய வேதாகமமாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஆங்கிலத்திலே ஒரு வாசகம் இருக்கிறதை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், புஸ்தகங்கள் நமக்கு அநேக காரியங்களை அறிவிக்கிறது, ஆனால் வேதாகமம் மட்டுமே நம்மை மறுரூபமாக்குகிறது என்று சொல்லி ஒரு வாசகம் இருக்கிறது. அப்போது அநேக புஸ்தகங்களை நம்ம படிக்கும் பொழுது அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும். அநேக காரியங்களின் மூலமாக நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். we are informed many things. நம்ம எல்லா விஷயங்களை குறித்தும் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது, தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதாகமம் நமக்கு மறுரூபமாக்கக்கூடிய காரியத்தை அறிவிக்கிறதாக இருக்கிறது. வேதாகமம் தான் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வாழ்க்கையிலே நாம் ஒரு பாதையிலே நமக்கு பிரியமானதிலே சென்று கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை நேர்வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி நம்மை திருப்பி ஒரு செவ்வையான வழியிலே, நித்தியத்தின் வழியிலே நடப்பதற்கு உதவுவது வேதாகமம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே சாட்சியாக சொல்ல கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்தில் உள்ள ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்களை மாற்றி அமைக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். மற்றவர்களும் அதை சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்போ வேதாகமம் அதில் உள்ளதான வார்த்தையானது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதிலே, ஒரு விளைவை கொண்டு வருகிறதிலே, திருப்பத்தை கொண்டு வருகிறதிலே தனித்துவம் மிக்க புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இது தனி மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள். அதே நேரத்திலே அநேக நாடுகளுடைய அரசியல் காரியங்களாகட்டும், அரசியல் சட்டங்களாகட்டும், அதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது நம்முடைய வேதாகமம் என்பதை பார்க்க முடிகிறது. ஏன் நம்முடைய நாட்டு அரசியல் சட்டங்களிலும் கூட ஒரு சில அதை எழுதியவர்களுடைய வாழ்விலே ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக சட்டங்களை அமைப்பதற்கு வேதாகமம் உதவி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ வேதாகமம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதிலே, ஒரு திருப்பத்தை, ஒரு நல் விளைவை கொண்டு வருகிறதிலே தனித்துவம் மிக்க புஸ்தகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது வேதாகமம் அதன் சுழற்சியில் தனித்துவமானது. அப்படின்னா யூனிக் இன் இட்ஸ் சர்க்குலேஷன். ஏன் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் பழைமையான ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது. அதே நேரத்திலே இன்றைக்கும் அது உயிருள்ள மனிதனுடைய வாழ்க்கையிலே உயிரோட்டத்தை கொடுக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ அநேக புஸ்தகங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு சில காலங்கள் அது இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு அந்த புஸ்தகங்கள் அழிந்து போகிறது, அது இருந்த இடம் தெரியாமல் போகிறது. ஏனென்று சொன்னால் அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான விஷயங்கள் இல்லை. இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதனாலும் பெரிய ஒரு எந்த நல்விளைவும் ஏற்பட போகிறதில்லை என்கிறதான நோக்கிலோ, அல்லது அதை கடத்துவதற்கான ஆட்கள் இல்லாமலோ, இப்படி பல்வேறு காரணங்களினால் அந்தந்த காலகட்டத்தோடு ஒவ்வொரு சில தலைமுறைகளோடு புஸ்தகங்கள் அப்படியே இருந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வேதாகமம் மாத்திரம்தான் பல்வேறு காலகட்டங்களை கடந்து, தலைமுறைகளை கடந்து இன்றைக்கும் சுழன்று கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கிறது, உயிருள்ளதாக, ஜீவன் உள்ளதாக இருந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, ஒருவருடைய கரத்திலிருந்து இன்னொருடைய கரத்திற்கு சுழன்று கொண்டே இருக்கிறதை நாம்
பார்க்க முடிகிறது. எப்படி என்று சொல்லி நம்ம முன்பதாகவே பார்த்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அது முதலாவதாக களிமண்ணிலே, அதாவது கற்களிலே, தோல் சுருளிலே, அதே நேரத்தில் பேப்பிரஸ் என்று சொல்லப்படுகிறதான நாணர் காகிதத்திலே, இப்படி பல்வேறு காரியங்களிலே எழுதப்பட்டு இன்றைக்கு இணையம் வரைக்கும் வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே அந்த பழைய கையெழுத்து பிரதிகளும் கூட இன்றைக்கும் சிலவை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இப்படியாக பல்வேறு காலகட்டங்களையும் தலைமுறைகளையும் கடந்து இன்றைக்கும் சர்க்குலேட் ஆகி கொண்டே சுழன்று கொண்டே இருக்கிற ஒரு புஸ்தகமாக, தனித்துவம் வாய்ந்ததாக நம்முடைய வேதாகமம் மாத்திரமே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஒரு புஸ்தகம்தான் கோடிக்கணக்கிலே அச்சிடப்பட்டும் விற்கப்பட்டும் இருக்கிற ஒரே புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த ஒரு புஸ்தகம் மாத்திரம்தான் எல்லா புஸ்தகங்களையும் தாண்டி அதிக அளவிலே அச்சிடப்பட்டதும் விற்கப்பட்டதும் பிரதிகளாக எடுக்கப்பட்டதுமான புஸ்தகம் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, உயிர் வாழ்வில் தனித்துவமானது, யூனிக் இன் இட்ஸ் சர்வைவல். இப்போ சுழன்று கொண்டே இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் பல்வேறு தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் இது உயிர் வாழ்வில், அதாவது சர்வைவ் பண்ணுகிறதுலேயும் தனித்துவம் மிக்க புஸ்தகமாக இருக்கிறது. பல்வேறு தலைமுறைகளை கடந்து காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறது. அதே நேரத்திலே இந்த ஒரு புஸ்தகத்தை தான் அழிப்பதற்காக எத்தனையோ பேர் சவாலிட்டிருக்கிறார்கள், கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், எரித்திருக்கிறார்கள். இந்த புஸ்தகத்தை இனி யாரும் எழுதக்கூடாது என்று சொல்லப்படுகிறதான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்து இன்றைக்கும் நிற்கிற, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற, இன்றைக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு புஸ்தகம் எது என்று சொன்னால் அது வேதாகமம் தான். ஒரு சில புஸ்தகங்களை நீங்கள் வெளியிடக்கூடாது, இதை நீங்கள் இந்த நாட்டிலே வெளியிடக்கூடாது, இந்த நாட்டிலே இதை அச்சிடக்கூடாது என்று சொல்லி ஒரு சில புஸ்தகங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமத்திற்கு வந்த அளவிற்கு ஒரு பிரச்சனையும் சோதனையும் அதே நேரத்திலே சவால்களும் வேறு எந்த புஸ்தகத்திற்கும் வந்ததே இல்லை என்பதை நாம் 100% சொல்ல முடியும். அப்படி சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்து இன்றைக்கும் தனித்து நிற்கக்கூடிய ஒரே புஸ்தகம் எது என்று சொன்னால் நம்முடைய வேதாகமம் மாத்திரம்தான். எத்தனையோ பேர் இதை எரிச்சிடணும், இனிமேல் இந்த புஸ்தகம் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது, நான் சாகரத்துக்குள்ளார இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக நான் இந்த புஸ்தகம் உலகத்திலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு செய்து விடுவேன் என்று சொன்ன மனிதர்களை எல்லாம் பார்த்து வந்த ஒரு புஸ்தகம் நம்முடைய வேதாகமம். அவர்கள் மரித்தார்கள், அவர்கள் இல்லாமல் போனார்கள், ஆனால் வேதாகமம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ வேதாகமம் அதனுடைய உயிர் வாழ்விலே சர்வைவ் பண்ணுறதுல தனித்துவம் மிக்கதாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலும் ஒருவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்ன அப்படின்னு சொன்னால், பெய்லர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மத பேராசிரியரான பெர்னார்ட் ராம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 1000 முறை வேதாகமத்தின் மரண ஓலம் ஒலிக்கப்பட்டது, இறுதி ஊர்வலம் உருவானது, கல்லறையில் வெட்டப்பட்ட கல்வெட்டு மற்றும் உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. ஆனால் எப்படியோ சடலம் வேறெந்த புஸ்தகமும் இவ்வளவு நறுக்கப்பட்டும் கத்தியால் குத்தப்பட்டும் சல்லடையாக்கப்பட்டும் ஆராயப்பட்டும் இழிவுபடுத்தப்பட்டதும் இல்லை. எத்தனையோ முறை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவன் எழுந்து இந்த புஸ்தகத்தை இல்லாமல் பண்ணிவிட வேண்டும், இது இருக்கவே கூடாது என்று சொல்லி எத்தனையோ விஷயங்களை செய்தார்கள்.
அத்தனையையும் தாண்டி ஏன் அதான் மரண ஓலம் வாசிக்கப்பட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அடக்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எப்படியோ அந்த புஸ்தகம் அடக்கம் பண்ணப்பட்டதாக இருக்கவில்லை. அது மறுபடியும் ஜீவிக்கிற ஒரு புஸ்தகமாகவே இருந்து இன்றைக்கும் நம்முடைய கரங்களிலே இருந்து அது ஜீவன் உள்ளது, அது ஜீவிக்கிற புஸ்தகம் என்பதை நிரூபிக்கிற ஒரு புஸ்தகமாகவே இருக்கிறது. அது இன்றைக்கும் சர்வை பண்ணுகிறதை, உயிரோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது நமக்கும் உயிர் தருகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யதார்த்தத்திலே தனித்துவம் மிக்க ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அதிகமாக நல் விஷயங்களை எழுதிவிட்டு, அதாவது ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து எழுதும் பொழுது அதிகமாக அவர்களுடைய நல் காரியங்களை குறித்து தான் எழுதுவதை நாம் பார்ப்போம். அதிலே அப்படியே தீமையான காரியம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கதாபாத்திரம் இருப்பார், அவரை குறித்து தான் தீமையாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் எந்த ஒரு தீமையான பகுதியையும் காட்டுவது இல்லை. ஏனென்று சொன்னால் அது அவ்வளவுக்கு நன்றாக இருக்காது என்பதற்காக அப்படி காட்டாமல் ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய ஒரு பக்கத்தை, நல்ல விஷயங்கள் பக்கத்தையே காட்டிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் வேதாகமம் நீதிமான் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு தவறை செய்வான் என்று சொன்னால் அந்த பக்கத்தையும் காண்பிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு யதார்த்தம் என்னவென்று சொன்னால், நீதிமானும் கூட தவறுகிறான். நீதிமானுடைய வாழ்க்கையிலும் தவறுதல்கள் வருகிறது, பாவங்கள் வருகிறது. ஆனால் அவன் அதை எப்படி மேற்கொள்ளுகிறான், அதை எப்படி அவன் கடந்து செல்லுகிறான் என்பதை குறித்தெல்லாம் வேதாகமம் யதார்த்தமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு நல்ல மனிதன் என்று சொன்னால் அவன் நல்லவன் தான், அவனிடத்தில் எந்த ஒரு கெட்டதும் இல்லை என்று சொல்லி சித்தரிக்கிற ஒரு புஸ்தகமாக இல்லை. துன்மார்க்கன் என்று சொன்னால் அவன் துன்மார்க்கன் தான், அவனிடத்தில் எந்த ஒரு நற்குணமும் இருந்தாலும் அதை காட்டுவதற்கு முற்படாத ஒரு புஸ்தகமாகவும் இல்லை. ஒரு மனிதனிடத்திலே அவன் யாராக இருந்தாலும் அவனிடத்திலே காணப்படுகிற குணாதிசயங்கள், யதார்த்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதான அன்றாட காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுகிற புஸ்தகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு யதார்த்தம் நம்முடைய வேதாகமத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதிலேயும் தனித்துவம் மிக்க ஒரு புஸ்தகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி யதார்த்தமாக சொல்லுகிறதிலே தான் வன்முறை, கொலை, பாலியல், மரணம், துன்பம், பஞ்சம், இப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயங்களையும் கூட நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதில் ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் எப்படி வித்தியாசமாக இருந்தது, அதை அவர்கள் எப்படி கடந்து சென்றார்கள், எப்படி அல்லது அதில் விழுந்து போனார்கள் என்பதை எல்லாம் குறித்தும் கூட நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 9வதாக கால இடைவெளியில் தனித்துவமானது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எப்படி கால இடைவெளியில் தனித்துவம் மிக்க புஸ்தகமாக வேதாகமம் இருக்கிறது என்றால், இப்போ ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு சில கால ஆண்டுகளிலே எழுதி அதை முடித்து விடுவார்கள், அது வெளியிடப்படும் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதாகமமானது ஏறக்குறைய 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்டு தனித்துவமாக இருக்கிற இந்த புஸ்தகமானது கால இடைவெளியிலும் தனித்துவம் மிக்கதாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இது ஏறக்குறைய 1400 1600 வருட விஷயங்களையும் அந்த காலகட்டங்களையும் உள்ளடக்கிய, அந்த காலகட்டங்களிலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு 10 ஆண்டுகளிலே அல்லது 5 ஆண்டுகளிலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் வேதாகமம் கிடையாது. வேதாகமமானது ஏறக்குறைய 1400 1600 வருட இடைவெளியிலே எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. ஆதியாகமத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் இடைப்பட்ட காலங்களை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது
அது 1400 1600 வருடங்களை உள்ளடக்கிய அந்த காலகட்டங்களிலே எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ கால இடைவெளி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுதும் வேதாகமம் தான் தனித்துவம் மிக்கதாக நிற்கிறது என்பதை பார்க்க முடியும். இப்போ இவ்வளவு காலகட்ட இடைவெளியில எழுதப்படும் பொழுது அதனுடைய நோக்கம், அதனுடைய விஷயங்கள் வெவ்வேறாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தோமானால் அதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள புஸ்தகங்களை எழுதின காலகட்டங்களை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அது 1400 1600 வருடங்களை கொண்ட புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இத்தனை காலகட்டங்களை கடந்த தலைமுறைகளை பார்த்த ஒவ்வொரு காலகட்டங்களிலே வெவ்வேறு காலகட்டங்களிலே எழுதப்பட்ட ஒரு தனித்துவம் மிக்க புஸ்தகம் எது என்று சொன்னால் அது வேதாகமம் மாத்திரம்தான். ஏதோ இந்த ஒரு தலைமுறையிலே காலகட்டத்திலே இந்த 100 ஆண்டுகளிலேயோ அல்லது 600 ஆண்டுகளிலேயோ எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. இது ஏறக்குறைய 1400 1600 வருடங்களிலே இந்த கால இடைவெளியிலே எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. இந்த கால இடைவெளியிலே எழுதப்பட்ட புஸ்தகத்தை தான் தொகுத்து ஒரே வேதாகமமாக நாம் வைத்திருக்கிறோம். ஆகையினாலே இது கால இடைவெளியை பார்க்கும் பொழுதும் தனித்துவம் மிக்க புஸ்தகமாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது புவியியல் உற்பத்தியில் தனித்துவமானது, அதாவது புவியியல் இடங்களை பார்க்கும் பொழுது தனித்துவம் மிக்கதாக காணப்படுகிறது. எப்படி புவியியல் காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுதும் இது தனித்துவம் மிக்க புஸ்தகமாக இருக்கிறது என்று சொன்னால், இப்போ ஒரு புஸ்தகத்தை எழுதியவர் ஏதோ ஒரு கண்டத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ ஏதோ ஒரு பகுதியையோ சார்ந்தவராக அதை பிரதிபலிக்கிறவராக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதாகமமானது அப்படி இல்லை. இது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா கண்டங்களிலே இருந்து எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. இந்த கண்டங்களிலே காணப்படுகிற வெவ்வேறு பகுதிகளிலே இருந்து எழுதிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வெவ்வேறு சூழல்களிலே வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு கலாச்சாரத்தோடு இருந்த மக்கள் எழுதினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ புவியியல் காரியத்தை வைத்து பார்க்கும் பொழுதும் கூட வேதாகமம் தான் பல்வேறு இடங்களிலே நாட்டிலே கண்டத்திலே இருந்து எழுதப்பட்ட ஒரு தனித்துவம் மிக்க புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வேதாகமம் தான் இன்றைக்கும் படிக்க தகுந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதிலே தனித்துவம் மிக்கதாக இருக்கிறது. நாம் படிக்க தகுந்த புஸ்தகம் என்பதிலே இது தனித்துவம் மிக்கதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் புஸ்தகங்களை எழுதுகிறவர் ஒரு காலகட்டத்தை சேர்ந்தவராக இருப்பார். ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை, ஒரு பகுதியை, ஒரு சமுதாய காரியங்களை பிரதிபலிக்கிற விஷயங்களை எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி எழுதப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு தான் அது பயன்படுத்துகிறதாக இருக்கும். ஒரு காலகட்டத்தை தாண்டும் பொழுது, ஒரு தலைமுறையை தாண்டும் பொழுது அதை அவுடேட்டட் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இனி இந்த புஸ்தகம் நமக்கு பயனளிக்காது. ஏனென்று சொன்னால் அது அந்த காலத்திற்கு உரியது. அந்த காலத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த புஸ்தகத்தை படிக்கலாம், அதை தெரிந்து கொள்ளலாம். மாறாக இன்றைக்கு அந்த விஷயங்களை, அந்த காரியங்களை நாம் பயன்படுத்த முடியாது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகாது, ஒத்து வராது. அது நமக்கு பயனளிக்காது, பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளத்தான் அதை வாசிக்க முடியுமே தவிர நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவதற்காக அதை நாம் யூஸ் பண்ண முடியாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமம் அப்படிப்பட்டது இல்லை. எத்தனை தலைமுறை கடந்தாலும், எத்தனை விதமான தொழில்நுட்பங்களும் தொழில்நுட்ப விஷயங்களும் புதிதாக வந்தாலும் கூட வேதாகமம் நமக்கு இன்றைக்கும் அதற்கு பதில் தருகிற ஒரு புஸ்தகமாக, நம்முடைய இன்றைய கால வாழ்க்கைக்கு
பதிலளிக்கிற ஒரு புஸ்தகமாக இருந்து செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே இது இன்றைக்கும் படிக்க தகுந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கூட அது படிக்க தகுந்த ஒரு புஸ்தகமாக இருந்து தனித்துவம் மிக்கதாக இருக்கும் என்பதிலேயும் சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் அது காலங்களை கடந்து நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற, சொல்லிக் கொடுக்கிற, நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய வகையிலே வழிநடத்துகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஒரு சிலர் இதுவும் ஏதோ ஒரு பழைய புஸ்தகம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை படிக்கும் பொழுது, வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது, இது இன்றைக்கு பயன்படுகிற, இன்றைக்கு உதவுகிற, இன்றைக்கு என்னை வழிநடத்துகிற, இந்த காலகட்டத்திலும் எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம், ஞானத்தை தருகிற, அறிவை தருகிற, புத்தியை தந்து செயல்படுத்துகிற ஒரு புஸ்தகம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே நாம் ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு புஸ்தகம்தான் நம்முடைய வேதாகமம் என்பதை பார்க்க முடிகிறது. எந்த ஒரு மனிதனையும் குறைத்து மதிப்பிடாத ஒரு புஸ்தகம் வேதாகமம். அப்போ இன்றைக்கும் நாம் படிக்க தகுந்த, நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த, பல்வேறு தலைமுறைகளையும் காலகட்டங்களையும் நூற்றாண்டுகளையும் கடந்த ஒரு புஸ்தகம் நம்முடைய வேதாகமம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அதன் உள்ளடக்கத்தில் தனித்துவமானது. நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, போதனைகளில் தனித்துவமானது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இன் இட்ஸ் கண்டென்ட், அதனுடைய உள்ளடக்கத்திலே, போதிக்கிற விஷயத்திலே, அதில் இருக்கிறதான காரியங்களிலே எந்த காரியங்களை தன்னிடத்திலே வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுதும் அது தனித்துவம் வாய்ந்த புஸ்தகமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல நல்ல ஒழுக்கங்கள், நீதியான வாழ்க்கை, நற்செயல்களை குறித்து சொல்லுகிற ஒரு புஸ்தகத்தை போல மாத்திரம் இருந்து விடாமல் இது விசேஷமாக மனிதனையும் தேவனையும், தேவன் மனிதனுக்கு அருளும் இரட்சிப்பையும் நித்திய வாழ்க்கையையும் குறித்து சொல்லுகிற, குறித்து போதிக்கிற, குறித்து வைத்திருக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆகையினால்தான் இது உள்ளடக்கத்திலே இன் இட்ஸ் கண்டென்ட் இட்ஸ் யூனிக் என்று நாம் சொல்ல முடியும். இதில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சுதந்திரம் யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் அது கிறிஸ்துவிலே கிடைக்கிறது. கிறிஸ்து இயேசுதான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்மை இரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் எங்கேயோ இருந்தால் அவர் கண்டு கொள்ளாத தேவனாக இருக்கிறதில்லை. அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார் என்பதையும், அது மாத்திரமல்லாமல் மனிதனை ஏதோ அவர் படைத்து கடமைக்காக அவர் விட்டுவிட்டார், இல்லை, அவர் இன்றைக்கும் மனிதனை கரிசனையோடு பார்த்து அவனுக்குரிய காரியங்களை செய்கிறார், அவனை வழி நடத்துகிறார் என்பதை எல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரு புஸ்தகமாக, அவைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு புஸ்தகமாக காணப்படுவது வேதாகமம் தான். அதிலும் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிற, அதே நேரத்தில் பிழை இல்லாத, குற்றமில்லாத, அதாவது பிழையோடு காணப்படுகிற ஒரு புஸ்தகமாகவோ அல்லது கான்ட்ரடிக்ஷனை கொண்ட ஒரு புஸ்தகமாகவோ இல்லை, தெளிவான ஒரு தன்மையை உடைய புஸ்தகமாக காணப்படுவது நம்முடைய வேதாகமம் தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறது. அதிலேயும் விசேஷமாக தீர்க்க தரிசன காரியங்களை, அதாவது ஒரு விஷயம் நடக்க போகிறதை குறித்து அதிகமாக சொல்லி தனித்துவம் மிக்க ஒரு புஸ்தகமாக நிற்பது எதுவென்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகமம் தான்.
மற்ற எந்த புஸ்தகத்திலும் இனி நடக்கப் போகிற காரியங்களை குறித்து நாம் அதிகமாக பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு சில காரியங்கள் இங்கேயும் அங்கேயும் ஏதோ அத்தி பூத்தார் போல இருக்கிறதையும், அதே நேரத்தில் ஃப்ளூக் ஏதோ அது ஒத்து போய்விட்டது என்று சொல்லுகிறதான அளவிலே இருக்கிறதை தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதாகமம் தான் துல்லியமான முன்னறிவிப்புகளை, தீர்க்க தரிசனங்களை உடைய ஒரு புஸ்தகம். அதிலே அநேக காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டும் இருக்கிறது, இன்னும் நிறைவேற போகிறதாகவும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு புஸ்தகம் அதனுடைய உள்ளடக்கம், கண்டென்ட், அதிலே எழுதியிருக்கிற காரியங்களிலே தனித்துவம் மிக்கதாக இருக்கிறது. மற்ற புஸ்தகங்களை எல்லாம் ஒருபுறம் தள்ளிவிட்டு இது தனித்து நிற்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய வேதாகமம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 13ஆவதாக நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வேதாகமம் அதன் தொகுப்பில் தனித்துவமானது. The Bible is unique in its compilation என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், வேதாகமம் தேவனாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. அதே நேரத்திலே அது வாய்வழியாக அநேக மக்களுக்கு கடத்தப்பட்ட ஒரு புஸ்தகமாகவும் இருக்கிறது. இப்படி இருக்கிற புஸ்தகத்தை ஆங்காங்கே காணப்பட்ட வெவ்வேறு இடங்களிலே இருந்து வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்ட வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதிகளும் தொகுக்கப்பட்டு ஒரே புஸ்தகமாக இணைக்கப்பட்டு இன்றைக்கும் அது நின்று கொண்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தொகுக்கப்பட்ட புஸ்தகங்களிலேயே விசேஷமானதும் தனித்துவமாக காணப்படுகிறதும் நம்முடைய வேதாகமம் தான் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சில காரியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு சில புஸ்தகங்களை எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அகராதிகள், அதே நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில கமெண்ட்ரிஸ் என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்த்தோமானால் அதை ஒரு சிலர் குழுவாக சேர்ந்து எழுதியிருப்பார்கள். அவர்கள் ஏதேதோ அங்கேயோ இங்கேயோ இருந்தெல்லாம் எழுதி எடுத்து அப்படியெல்லாம் செய்கிறது இல்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவர்களாக இருந்து அவர்கள் இணைந்து ஒரு காரியங்களை செய்து அதை தொகுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமமானது அப்படி இல்லை. ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதர் இன்னொரு காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதரை பார்த்ததே கிடையாது. மோசேக்கும் பவுலுக்கும், ஏசாயாவுக்கும் பவுலுக்கும், அல்லது யாக்கோபுக்கும் யோவானுக்கும், இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்ததோ அல்லது ஒருவரை ஒருவர் சந்தித்ததோ அல்லது அமர்ந்து நாம் எழுதப்போகிற காரியங்கள் இவைகள்தான் என்று சொல்லி வைத்து எழுதி அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்ததோ இல்லை. அவரவருடைய காலகட்டத்திலே தேவன் அவரவருக்கு வெளிப்படுத்தினதை, எழுதி வைக்க சொன்னதை, முத்திரிக்க சொன்னதை எழுதி வைத்து முத்திரித்து விட்டு, முத்திரை போயிட்டு வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அதெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு தொகுக்கப்பட்டு இன்றைக்கு 66 புஸ்தகங்களை உடைய ஒரு வேதாகமமாக காணப்படுகிறது. ஆகையினாலே தான் வேதாகமம் அதனுடைய தொகுப்பிலே தனித்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 14ஆவதாக கடைசியாக நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், வேதாகமம் அதன் முடிவுகளில் தனித்துவம் வாய்ந்தது. அதாவது the Bible is unique in its result. வேதாகமம் கொடுக்கிற முடிவுகள் தனித்துவமானதாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், வேதாகமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்தினுடைய கொள்கைகளை மாற்றுகிறதாக, இப்படிப்பட்ட ஒரு சில முடிவுகளை, ஒரு மனிதனுடைய முடிவு இனி இவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான் முடிந்துவிட்டது, இனி இவனுடைய வாழ்க்கையில் தேறுவதற்கு இவன் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறதான இடத்திலே இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை கூட மாற்றுகிறதான இடத்திலே இருந்து செயல்படுகிறதும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினதும், நல்வழிப்படுத்தினதும், ஒரு நல் முடிவை கொண்டு வந்ததும் எதுவென்று சொன்னால் நம்முடைய வேதாகமம் தான் என்று நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது
தேவனுடைய ஒரே பேரான குமாரன் மூலமாகத்தான் இரட்சிப்பு இந்த உலகத்திற்கு வந்தது என்பதை சொல்லுகிறதிலே, அந்த ஒரு முடிவை, ஒரே வழிதான் என்பதை சொல்லுகிறதை காட்டுகிறதிலே நம்முடைய வேதாகமம் தனித்து நிற்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தெளிவாக எடுத்துரைப்பதிலே வேதாகமம் தனித்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களிலே இந்த வழியாகவும் அந்த வழியாகவும் இப்படியும் செல்லலாம், அப்படியும் செல்லலாம், இதுவா அதுவா என்று சொல்லி அநேக குழப்பங்கள் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நித்திய ஜீவனுக்கும் இரட்சிப்பிற்கும் நித்திய வாழ்க்கைக்கும் வழி என்பதை எடுத்துரைக்கிற தனித்துவம் வாய்ந்த ஒரு முடிவை தெளிவாக சொல்லுகிற ஒரு புஸ்தகம் எதுவென்றால் அது நம்முடைய வேதாகமம். அதிலே தான் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தையும் நான் பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவரை அல்லாமல் நம்முடைய கிரியைகளினாலேயோ அல்லது நம்முடைய பரிகாரங்கள் அவை இவை எங்கே போனாலும் அவைகளினாலேயும் நாம் இந்த இடத்திற்கு வந்து விடலாம். இல்லை, எல்லா பாதைகளும் அங்கே செல்வது இல்லை, பிதாவினிடத்திற்கு செல்வது இல்லை, நம்மை படைத்த தேவனிடத்திற்கு செல்லுவது இல்லை. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு வழியின் மூலமாகத்தான் நாம் பிதாவை, தேவனை, நம்மை படைத்தவரை, நமக்கு உரிய நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை அடைய முடியும் என்று சொல்லுகிற அந்த ஒரு முடிவை தெளிவாக சொல்லுகிற எடுத்துரைக்கிற ஒரு புஸ்தகம் நம்முடைய வேதாகமம். ஆகையினால் தான் வேதாகமம் ஒரு முடிவை கொடுக்கிறதிலே தனித்துவம் வாய்ந்த புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை செய்தால், அதை செய்தால், அப்படி செய்தால், இப்படி செய்தால் சென்று விடலாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் அங்கே செல்ல முடியும் என்கிறதான ஒரு சரியான முடிவை நமக்கு சொல்லுகிற ஒரு புஸ்தகம் வேதாகமம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த விஷயத்தையும், உண்மையையும் தெளிவாக, முடிவையும் தெளிவாக நமக்கு சொல்லுகிற ஒரு புஸ்தகம், நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு பிறகு, இந்த வாழ்வின் இறப்பிற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்வை நமக்கு சொல்லுகிற ஒரு தெளிவான, அந்த ஒரு முடிவை நமக்கு சொல்லுகிற ஒரு தெளிவான புஸ்தகம் வேதாகமம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ வேதாகமம் இந்த உலகத்திலேயே உள்ள ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான புஸ்தகங்களை காட்டிலும் தனித்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகம் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்கு தான் நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். படைப்பாற்றலிலே, இலக்கிய வகையிலே, யதார்த்தமான காரியங்களிலே, அதே நேரத்தில் தொகுக்கப்பட்டதாக இருக்கட்டும், புவியியல் சார்ந்த இடங்களாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தனித்துவம் வாய்ந்த ஒரே புஸ்தகம். விசேஷமாக சர்வைவ் பண்ணுகிறதிலும் போதிக்கிறதிலும் தனித்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகம் நம்முடைய வேதாகமம்தான். வருகிறதான நாட்களிலே இப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த புஸ்தகத்தின் ஒரு சில உண்மையான காரியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ளுவோம். அதே நேரத்தில் அதற்கு பிற்பாடு இந்த தனித்துவம் வாய்ந்த புஸ்தகத்தை நாம் எப்படி படித்து கொண்டிருக்கிறோம், எப்படி படிக்க வேண்டும், ஏன் இந்த புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீர். அப்பா, தனித்துவம் மிக்க விசேஷமான உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை, மகத்துவமான, விசேஷமான, தனித்துவம் மிக்க உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அதில் நிலைத்திருந்து அப்பா, நாங்கள் அதின்படி வாழ, அதின்படி செயல்பட உம்மை அண்டிக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேறொருவரும் இல்லை, எங்களுக்கு வேற ஒரு விருப்பமும் இல்லை. ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம், உம்மை சார்ந்து கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறீர். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.